கடவுள்கிட்ட இந்த உயிர் போக விடாம யார் தடுக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த 3 பேரும். அவங்க எங்கெங்க தடுக்காங்க? அவங்க அவங்க பாட்டுக்கு தானே தனியா இருக்காங்க. அப்படின்னா நம்ம எப்படி ஆளுங்க? நம்ம என்ன பண்ணுவோம்? இவர்கிட்ட போய் சேர மாட்டோம். எங்க போவோம்? நேரா இந்த விரல் போய் இவங்களோட தான் சேர்ந்து நிக்குது. அப்படிதானே? ஆணவம் கண்மம் மாயையோட தான் சேருதோம். அப்போ இந்த விரல் வந்து இருக்கிறதுலே பெரிய விரல் பாருங்க. இந்த பெரிய விரல் வந்து ஆணவம். நம்ம கிட்ட ஆணவம் அதிகமா இருக்கத குறிக்குது. நான் தான் செஞ்சேன், நான் தான் பண்ணேன், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையாங்க. அதுதான் ஆணவம். நம்ம கிட்ட இருக்க ஆணவத்தை வந்து நம்ம வந்து நீக்கணும். நீக்கிற முடியுமாங்க ஆணவத்தைன்னா? எல்லா ஆணவமும் வந்து நீங்கி போயிடாதுங்க. அது வந்து அனாதி பொருள் இல்லையா? அதனால ஆணவத்தை அடக்கதான் முடியும். அதனாலதான் தட்சிணாமூர்த்தி கடவுள் என்ன பண்ணியிருக்காரு? அவருடைய காலுக்கு கீழே ஒரு முயலகனை போட்டு மிதிச்சு வச்சிருக்காரு பாருங்க. அந்த முயலகன் வந்து இந்த ஆணவ வடிவம். இந்த ஆணவத்தை வந்து நம்ம காலில் போட்டு மிதிச்சாதான் நமக்கு படிப்பே வரும், எல்லா ஞானமும் கைகூடும்.